செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பார்த்து பேசிட்டு இருக்கேன். தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் நடத்தி கட்சியில சேர்க்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. எல்லாராலையும் வைக்கப்படுது. எல்லா கட்சி நபராலையும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது சம்பந்தப்பட்டு திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் ஆளுநரை சந்திச்சு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க கிளம்பி போறாங்க. ஏன் தாவேகா கூட இப்ப கூட்டணி இருக்கக்கூடிய விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்திருந்ததுன்னா ஆளுநர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பதிவு பண்றாரு. இப்ப இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கன்னு பல பேர் கேட்கிறாங்க. ஆதாரம் தானே, தாவேகானுடைய ஒரு மாவட்ட செயலாளர் கோவில்பட்டி சம்பந்தப்பட்ட பாலசுப்ரமணியன் அப்படின்ற ஒரு நபர் அவரு ஓப்பனா மிரட்டல் கொடுக்கிறாரு. கோவில்பட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினரா இப்ப திமுக சம்பந்தப்பட்ட நபர் தான் இருக்காரு. அவருக்கு இந்த பாலசுப்ரமணியன் அப்படின்ற இவன் மிரட்டல் கொடுக்குறான். என்னன்னு தெரியுமா? எப்படியும் அந்த ஆளை நாங்க ரிசைன் பண்ண வச்சிருவோம், ரிசைன் பண்ணி எங்க கட்சியில சேர்த்துருவோம், இதே மாதிரிதான் ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அவரையும் கொண்டு வந்து எங்க கட்சியில சேர்த்துட்டோம் அப்படின்னு ஓப்பனா மிரட்டல் கொடுக்குறான். இந்த டைம் மேல ஐயா ஸ்டாலின் வந்துருவாரு, நம்ம அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்தாரு. ஏற்கனவே அப்படிதான் இன்னொருத்தர் எண்ணத்துல இருந்தாரு. அவர் திருப்பி எங்கிட்டே வந்துட்டாரு. இவரை சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். இவனுங்க பண்ணக்கூடிய அந்த கேவலமான கேடுகட்ட செயலை மடை மாற்றணுங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் தாவேகா என்ன பண்ணிருக்கு, தாவேகால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பேரம் பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு எவனோ ஐபிடிஎஸ் ஒரு புரோக்கர் பைய பண்ண வேலைக்கு திமுக மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் பள்ளி தூக்கி போட்டாங்க. சரி போட்ட, இப்போ விசாரணைக்கு செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக் இவங்கெல்லாம் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க சம்மன் அனுப்பிட்ட. இதே மாதிரியான நேர்மையான நடவடிக்கைய உன் கட்சியில இருக்கவன் மேல நீ எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? யார் அவன் பாலசுப்ரமணியன்? சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டான், தோத்து போயிட்டான். தோத்து போன கடுப்புல அவன் இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவை மிரட்டுறான், மேடை போட்டு மிரட்டுறான். ஆளுங்கட்சியில இருந்தா பெரிய இவனுங்களா நீங்களா? அவன் ஓப்பனா மிரட்டுறான்டா. இதுவே பெரிய ஆதாரம் தான். அந்த சைடு வைக்க சொல்றாரு. விஜய் வந்தாரு, என்னுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொன்னாரு, திரும்பி நானே வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாருன்னு வைகோ பதிவு பண்றாரு. இந்த விஷயம் பெருசான உடனே டக்குன்னு வைகோ மாத்தி பேசுறாரு. அந்த ஆளு வைகோவா சைகோவா நமக்கு தெரியல, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காரு. இத எவனா பத்திரிகையாளன் போய் கேள்வி கேட்டா இந்த 60 வயசுல நாய் குணம்பாங்க இல்ல, அந்த மாதிரி நாய் மாதிரி உட்காந்து கடிச்சிட்டு இருக்காரு. இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா தாவேகாவுடைய மாவட்ட செயலர் ஓப்பனா மிரட்டல் கொடுக்குறான். இதெல்லாம் ஆதாரம் தானே, இதெல்லாம் கையில எடுத்து வச்சு நீங்க நடவடிக்கை எடுக்கலாமே தாவேகா மீது. அது என்னப்பா, தாவேகால இருந்து மாற்று கட்சி சம்பந்தப்பட்ட நபர்களை நீங்க உள்ள பிடிச்சி இழுத்துப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு குதிரை பேரமாவோ மிரட்டலாவோ தெரியாது. அதெல்லாம் விருப்பப்பட்டு விஜயோடைய நல்லாட்சியை பார்த்து எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்குறாராம். 40 நாள்ல இவங்க எம்ஜிஆர் ஆட்சியை கொடுத்துட்டாப்லையா. இதை பார்த்து அதிமுக இருக்கக்கூடிய இந்த கலிசட பயல்கள்லாம் கிளம்பி அங்க போயிட்டு இருக்கிறானுங்க. இதை நாங்க நம்பணும். அப்படி என்ன மாற்றத்தை கொடுத்துட்டார் சொல்லுங்க சொல்லுங்க. இதுல நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனான்னு சொல்லி ஒரு மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, மேடம் இந்த மாதிரி திமுக ஆட்சியில முதலீட்டு எல்லாம் உள்ள வந்துட்டு வெளில போயிடுச்சுன்னு சொன்னீங்க, திமுகவால் நம்ம பல முதலீடுகளை இழந்துட்டோம்னு நீங்க குறிப்பிட்டீங்க, ஆதாரம் இருக்குன்னு வேற சொன்னீங்களே, ஆதாரம் எங்கன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சூப்பரான ஒரு ஆதாரத்தை தூக்கி கொடுக்குறாங்க. என்னன்னு, நான் அந்த மாதிரி ட்விட்டர்ல சொல்லியிருந்தேன், அதுக்கு கீழே சில பேர் எனக்கு கோட் ட்வீட் போட்டு எனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, அதுவே பெரிய ஆதாரம் தானே அப்படிங்குது அந்த அம்மா. எவனோ ஒருத்தன் ட்விட்டர்ல சொல்றாங்கிறதெல்லாம் ஆதாரமா எடுக்க முடியுமா? என்னென்னமோ சொல்றாங்க உங்களை பத்தி ட்விட்டர்ல, அதெல்லாம் ஆதாரமா எடுத்துட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் நாங்க நம்பணுமா? முடியாது இல்ல. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம நீங்க குற்றச்சாட்டை வைக்கின்ற பேர்ல பொய் செய்தியை மட்டும் தான் பரப்பிட்டு இருக்கீங்க. ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய நீங்க செய்யக்கூடிய வேலையா இது? அந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இவனுங்க மிரட்டி மிரட்டி ஆட்களை உள்ள சேர்த்துட்டு இருக்கிறானுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்கன்னா, நாங்கெல்லாம் அப்படி பண்ணல, அதுக்கும் முட்டு கொடுத்து ஒரு கூட்டம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆளுங்கட்சியில இருக்க திமிர்ல என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு கேடுகட்ட சிந்தனையில உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. நான் இப்பயும் சொல்றேன், கடந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சியில நமக்கு சில விஷயம் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம போயிருக்கலாம். நிர்வாகம் பிடிச்சிருக்கும், பிடிக்காம போயிருக்கும். ஆனா
இந்த அளவுக்கு கட்சிக்காரங்கலாம் உள்ள விட்டு அரசு துறைகளை ஆய்வு பண்ணுங்கன்னு உள்ள விட்டது இல்ல. இந்த மாதிரி அறிவு கட்டத்தனமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம பொய் செய்தியை பரப்புனது இல்ல. அது ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் அந்த மாதிரி பண்ணது இல்ல. திமுக எந்த இடத்துலயும் மாற்று கட்சி நபர்களை குதிரை பேரம் நடத்தி அவங்க கட்சியில இழுத்ததும் இல்ல. இல்ல மிரட்டி மிரட்டி ஆட்களை இங்க உருவனதும் இல்ல. அந்த மாதிரி வேலையில அவங்க ஈடுபடவும் இல்ல. அவங்க இல்ல. இங்க அண்ணா திமுக அந்த மாதிரி வேலை பார்த்தது கிடையாது. நாம் தமிழர் அந்த மாதிரி வேலையை பார்க்கவும் மாட்டாங்க. ஆனா விஜய் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணா எவன் கேட்பான் அப்படின்னு திமிருல அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வேலை பார்க்கல. அவர் சும்மா தான் இருக்காரு. அவர் சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது போதாத குறைக்கு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க விஷயத்துல கிட்டத்தட்ட 130 கோடிக்கும் மேல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி தாவேகாவனுடைய ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல ஒரு மனு போடுறாங்க. இது சம்பந்தப்பட்ட அரசாங்கம் பதில் கொடுத்திருக்கணுமா, கொடுத்திருக்க கூடாதா? ஏன் பதில் கொடுக்கவே இல்ல? ஏன் பதில் பேசாம அரசாங்கம் அமைதியா இருக்கு? ஓப்பன் கவர்னன்ஸ் நாங்க கொடுக்குறோம்னு சொன்னாரு விஜய். இப்படிதான் நீங்க ஓப்பனா ஊழல் பண்ணுவீங்களா? இதுதான் உங்களோட கவர்னன்ஸா? இப்படிதான் நீங்க ஆட்சி நடத்துவீங்களா? ஏங்க திமுக அண்ணா திமுக கூட இந்த விஷயத்த பண்ணது இல்லைங்க. அரசு வழக்கறிஞர்களை நியமனம் பண்றது இல்ல. திமுகவோ அண்ணா திமுகவோ காசு வாங்கிட்டு யாரையுமே நியமனம் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஊழல் நம்ம கேட்டிருக்க கூட மாட்டோம். நீதித்துறையிலேயே ஊழல் பண்ணி நீங்க ஆட்களை உள்ள கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னா அப்ப நீதித்துறை எப்படி சரியா இருக்கும்? அப்புறம் அடுத்த 5 வருடத்துல எப்படி மக்களுக்கு நியாயமான விஷயங்கள், நியாயமான நீதி கிடைக்கும்? என்னடா திருட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இத கேட்டா இங்க இருக்கக்கூடிய தவிட்டு இதுக்கு பிறந்தவங்களா இருப்பாங்க போல. இவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு கதறு சரிடாப்பா உங்கள மாதிரி குக்கர் எல்லாம் கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சா நான் கதறு தாண்டா செய்யணும். பைத்தியக்காரனை கொண்டு போய் வைத்தியம் பார்க்க விட்டா இருக்க பேஷண்ட்லாம் கதற தான் செய்வான். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்க மக்கள். எந்த வித அடிப்படை அறிவுமே இல்ல. எந்த துறை சம்பந்தப்பட்ட ஒரு பேசிக் நாலேஜும் இல்ல. கேடுகட்ட கேவலமான அரசியல் ஈடுபடுறீங்க. ஒண்ணு மிரட்டி ஈடுபடுற, இல்லைன்னா காசு கொடுத்து உள்ள இழுக்கிற உங்க கட்சிக்குள்ள. இதுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இங்க இருந்து இந்த நாய்ங்கெல்லாம் கிளம்பி அங்க போயிட்டு இருக்காங்க. நான் இப்பயும் சொல்றேன், அண்ணா திமுகவை பார்த்து நான் இப்பயும் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க கட்சியில இளைஞர்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்தால் மட்டும்தான் உங்க கட்சி உயிரோட இருக்கும். உங்க கட்சியில உயிரோட்டம் இருக்கும். இல்லைன்னா நாடி நரும்ப அத்துவிட்ட மாதிரி துள்ள துடிக்க செத்து போவீங்க. அப்படிதான் கட்சி போய் முடியும். ஒழுங்கா இளைஞர்களுக்கு பதவியை கொடுங்க. அவங்கள அங்கீகாரம் கொடுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க. அவன் கூட்டிட்டு வருவான். 10 பேரை கூட்டிட்டு வருவான். மக்கள் மத்தியில போய் தைரியமா நின்று பேசுவான். இந்த வயசான கிழடு கட்டையெல்லாம் தையசின்னு தூக்கி போடு. எவனை கேட்டாலும் அண்ணா திமுக யாரை கேட்டாலும் நான் அந்த காலத்து ஆளு. எந்த காலத்து ஆளு? நான் எம்ஜிஆர் காலத்து ஆளு. இவரு நான் அம்மா காலத்து ஆளு. அப்ப யாருமே புதுசா உள்ள சேரவே இல்லையாப்பான்ற கேள்விதான் வரும். புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கக்கூடிய எல்லா பதவிகளிலும் நீங்களே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னா கட்சி விளங்காது. ஒண்ணும் இல்ல. திமுக சம்பந்தப்பட்டு ஒரு நபர் ஆதரவா பேசிட்டு இருக்காரு. அவரை கைது பண்றாங்க. காலங்காத்தால போயிட்டு அடாவடித்தனமா கைது பண்றாங்க. 24 மணி நேரம் கூட அந்த பையனை உள்ள வைக்க முடியல. திமுக மொத்த வழக்கறிஞர் அணி உள்ள இறங்கி அந்த பையனை வெளில கூட்டு வந்துட்டாங்க. அது கட்சி. அது ஒற்றுமை. அங்க நிர்வாகம் நல்லா இருக்கு, நல்லா இல்லைங்கிறது அடுத்த பட்சம். ஒற்றுமைன்னு ஒரு விஷயம். நம்மளை நம்பி வந்திருக்கான், நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்துல திமுக சரியா இருக்கு. கரெக்டா நிக்குது. ஆனா உங்ககிட்ட அது துளியளவு கூட கிடையாது. சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்தணும், என்ன பண்ணணும் எதுவும் இல்லை. இப்போ உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க வேண்டியது. நாங்க விஜயை வந்து சாதாரணமா இடம் போட்டோம், நாங்க ஒழுங்கா கவனிக்கல அவரை. அதைத்தாயே நாங்க எலெக்ஷனுக்கு முன்னால சொல்லிக்கிட்டு இருந்தோம், விஜயை கவனிங்கன்னு. 2 கட்சியுமே அந்த விஷயத்தை தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப 2 பேருமே எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜக எதிர்ப்பு ஒருத்தவங்க பேசினாங்க, ஒருத்தவங்க திமுக எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாருமே விஜய் எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்துல வந்து நிக்கிறீங்க. காரணம் நீங்க செஞ்ச தவறு. மக்களுக்கு உங்க மேல இருந்த அதிருப்தி, மக்களுக்கு உங்க மேல இருந்த கோபம், அப்புறம் உங்க எல்லாருக்கும் இருந்த எகத்தாளம். அண்ணா திமுக எல்லாம் பத்திரிகைக்காரனையும் யூடியூப்ல இருக்கிறவங்க பேசுறவங்களே மதிக்கிறதே கிடையாது. எகத்தாளம். அவன் என்ன அவன் பேசுறான் அப்படின்ட்டு போயிட வேண்டியது. திமுகல நிறைய மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள்
தன்னை பார்க்க வரக்கூடிய நபர்களையும் மதிக்கிறது இல்ல. கூட்டணி கட்சி சம்மந்தப்பட்ட நபர்களையும் மதிக்கிறது இல்ல. அதனால தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிலாம் புடுங்கிட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு ரிவிட் அடிக்கிறான். இன்னைக்கு தாவேகாவுல கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எவனுமே சொந்தமா வளர்ந்தவன் இல்ல. அவன்லாம் ஒட்டுண்ணி. திமுக ரத்தத்த உறிஞ்சி, திமுகவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்புடைய ரத்தத்த உறிஞ்சி, அவங்க வேர்வையில இவங்க இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வளர்ந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க. திமுக சார்ந்த நபர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் பேசக்கூடிய விஷயத்துல கடுமையான வார்த்தைகள் இருக்கலாம். நான் கோவமா பேசலாம். உங்கள திட்டலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நான் உங்களுக்கு எதிரி இல்ல. நான் தள்ளி நின்னு நான் கமெண்ட் குடுக்குறேன். "ஏய் தப்பா பண்ற. ஏய் நீ தப்பா பண்ற." அங்கீகாரம் யாருக்கு குடுக்கணுமோ குடு. நீங்கலாம் அங்கீகாரம் குடுக்குற மாரி இருந்தா என்ன மாரி 100 பேர் வேலை செய்வான். அங்கீகாரம் இல்லாதனால தான் பல இளைஞர்கள் ஒதுங்கி நிக்கிறான். அவனால சும்மாவும் இருக்க முடியறதில்ல. நடக்கக்கூடிய அரசியல பார்க்கும்போது, இந்த கேவலமான, இந்த கேடுகெட்ட இந்த தாவேகா செய்யக்கூடிய அரசியலாம் பார்க்கும்போது கோவம் தான் வருது. இப்பயும் சொல்றேன். ப்ராப்பரா சில விஷயங்கள முன்னெடுங்க. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் குடுங்க. அது திமுக, அதிமுக 2 பேரும் இருக்கட்டும். முக்கியத்துவம் குடுங்க. தாவேகா ஆட்சிய கவிழ்த்துட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம்னு நெனைக்காதீங்க. அந்த மாரி சிந்தனைக்குள்ள கொண்டு வராதீங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணாலும் தப்புன்னு தான் மக்களுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணாலும் நல்லதுன்னு தான் அவன் மக்களுக்கு புரியும். இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு. நீதித்துறையிலே ஊழல் பண்ண தாவேகா கட்சிய எதிர்த்து நீங்க யாருமே இதுவரைக்கும் எந்த குரலும் குடுக்கவே இல்ல. எந்த குரலும் குடுக்கவே இல்ல. அத பத்தி நீங்க யாரும் பேசவே இல்ல. ஏன்? என்ன ரீசன்? ஏன் அமைதியா இருக்கீங்க? திமுகவுடைய வழக்கறிஞர் அணி சம்பந்தப்பட்டவங்கலாம் இறங்கி போராட்டம் பண்ணலாம்ல? அதிமுகவுடைய வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட அணி சம்பந்தப்பட்ட நபர்கள் இறங்கி போராட்டம் பண்ணலாமா இல்லையா? இவ்ளோ அமைதியா உட்கார்ந்துட்டீங்க. இன்னும் 1 வாரம் கழிச்சு பண்ணுவீங்களா போராட்டத்த? மக்கள் மறந்துருவான். அடுத்த டாபிக்க, அடுத்த பிரச்சனைய தாவேகா உருவாக்கிட்டு வரேன்டா ஐயாச்சாமின்னு கிளம்பி போயிட்டே இருப்பான். நீங்கலாம் உட்கார்ந்து டிஃபெண்ட் மோட்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. எப்ப அட்டாக் மோடு போறீங்க? தாவேகா மாரி நம்மளும் ரீல்ஸ் அரசியல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தயவு செஞ்சு அந்த கண்ணோட்டத்த மாத்துங்க. ரீல்ஸ்ல உட்கார்ந்து நம்மளும் அரசியல் பண்ணுவோம் அவன மாரின்னு இறங்காதீங்க. ஒரு பிளான் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆவாது. அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவன் தன்மைய பொறுத்து தான் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். ரியல் அரசியல பண்ணுங்க. தாவேகாவுக்கு ரியல் அரசியல்னா என்னன்னே தெரியாது. ரீல்ஸ் அரசியல் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ரியல் அரசியல திமுக, அதிமுக கையில எடுக்குறீங்கன்னா, தாவேகான்ற கட்சியே அங்க இருக்காது. தயவு செஞ்சு ஐயா கலைஞர் மாதிரியோ, அம்மா ஜெயலலிதா அம்மையார் மாதிரியோ அரசியல் பண்ண கத்துக்கோங்க. அந்த அரசியல எடுங்க. பரபரப்பா இருங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் யங்ஸ்டர்ஸ கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட டிஸ்கஷன கொண்டு வாங்க. யங்ஸ்டர்ஸ் போதும். இன்னைக்கு ஒரு கூட்டமே அறிவில்லாம உட்கார்ந்துட்டு இருக்குன்னா, அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க பண்ண தப்பு தான். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. யாராவது திமுக சம்பந்தப்பட்ட நபர்களோ, அதிமுக சம்பந்தப்பட்ட நபர்களோ பார்க்குறீங்கன்னா, ஒரு அட்வைஸா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வீரியமா செயல்படுங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.